இப்போது ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணமும் அதை சுற்றி நடந்த அவ்வளவு ட்ராமாக்களையும் பற்றி பேசலாம். அவருடைய மனைவி டான்ஸ் ஆடினது பெரிய இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. இது இந்த பெண்மணி இறந்து ரோபோ சங்கர் நிச்சயமாக ஆடியிருப்பார். எவ்வளவு கவலை இருந்தாலும் நிச்சயமாக இது நடந்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு காலகட்டத்தில் அவரை பற்றி யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. அது பெண் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு சாடல் அந்த அம்மா மேலே. பாவம். எனக்கு என்னவோ அவங்க ஆடின போது பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பெயினில் தான் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரோபோ சங்கர் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் தான் போகணும்னு நினச்சிருப்பாருங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு தான் எல்லோரும் டான்ஸ் ஆடுங்க டான்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே தயாராக இல்லைங்கும்போது தானே இறங்கி ஆடுறாங்க. இதில் தப்பே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு பிரியாக்கா. ஏன் கேட்டிங்கன்னா எல்லாருமே பெண்கள் மனதில் எல்லார் மனதிலும் நல்லா நீங்கள் எந்த பெண்ணை வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், மனசில் இருக்கிறத அவங்களால வெளிப்படுத்தவே முடியாது. அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு டெத்து, அதுவும் ஹஸ்பண்டோட டெத்து சமயத்தில் வாய் விட்டு அளவும் பயமாக இருக்கும். எல்லாம் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. எதையாவது சொல்லி அழுறதுக்கு கூட முடியாது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது நம்மளை கிண்டல் அடிச்சிடுவாங்க, தப்பாக பேசிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்கும், இருந்தாலும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த அம்மா தைரியமாக யார் என்ன வேணால் சொல்லுங்கடா, என்னுடைய கணவனுக்கு நான் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணாங்க பார்த்தீங்களா. நிஜமாகவே ஷீ இஸ் கிரேட். இந்த மாதிரி எத்தனை பெண்களுக்கு வெளிப்புறமாக பேச தெரியுது. நிறைய பெண்கள் நிறைய குடிகாரனாக இருந்திருப்பான், பயங்கரமாக போட்டு அடிச்சிருப்பான், அவ்வளோ துவம்சம் பண்ணியிருப்பான் இந்த அம்மாவை. மனசுக்குள்ளே அந்த அம்மாவுக்கு நிஜமாகவே அப்பா நமக்கு இன்றைக்கு தான்டா விடுதலைன்னு தோணும். ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க, அழதான் செய்வாங்க. ஏன்னா ஊர் உலகத்துக்கு அந்த மனைவி அழணும், துக்கப்படணும். ஒரு கணவன் இறந்துட்டான்னா இதெல்லாம் தான் பண்ணணும். ஒருத்தர் சொல்கிறாரு, பெண்கள் சுடுகாடு மட்டும் போக மாட்டாங்க, எப்படி இந்த அம்மா ஆடிக்கிட்டே வர போகுது. இப்போ எங்கெங்கே சுடுகாடு போகிறாங்க? எல்லாமே எலக்ட்ரிக் சுடுகாடு தான். அங்கே எல்லாருமே தான் போகிறாங்க. இப்போது சுடுகாடுங்கிறது அந்த காலத்தில் தள்ளி இடத்துல இருக்கும். நீங்கள் தூக்கிட்டு போனால் அந்த அம்மாவோட தூக்கத்தில் நடந்து வர முடியாதுங்கிறதுனால கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா. அதனால் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கட்டும், கொஞ்சம் ஈவு இறக்கம் இருக்கணும் மனசில். இந்த அம்மா பண்ணது 100க்கு 100 சரி. எந்த பெண்ணும் அதை மறுக்க மாட்டாள். ஆண்கள் தான் இப்போ நிறைய பேர் மறுத்துட்ருக்காங்க. எந்த பெண்ணே சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த அம்மா பண்ணது ரொம்ப தப்புன்னு. மனசளவில் எல்லா பெண்ணுக்கும் இந்த சுதந்திரத்தை கொடுக்கணும், அவங்களும் எடுத்துருக்கணும். ஆனால் இந்த அம்மா தான் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு ஒரு பெரிய முன் உதாரணம் இவங்க. அதனால் ஐ கோ வித் ஹர். ஹேட்ஸ் ஆஃப்.